பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மக்கள் கரும்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்க குவிந்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டிலிருந்து கள நிலவரத்தோடு செய்தியாளர் ஜெர்ரி இணைந்திருக்கிறார். புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். அதேபோல ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் பூபேஷ், கோவையிலிருந்து செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். முதலில் ஜெரியிடம் பேசிவிடலாம். வணக்கம் ஜெரி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் விற்பனை மந்தமா இருப்பதா விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க. கள நிலவரம் என்ன? எதனால் விற்பனை மந்தமாக இருக்கிறது? வணக்கம். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் சிறப்பு சந்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த சிறப்பு சந்தை 2025 ஆண்டிற்கான பொங்கல் பெருவிழாவன்றைக்கு விற்பனை களை கட்டும் என்று எதிர்பார்த்த சூழலில் தான் விற்பனையானது மந்தமாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றாங்க. கடந்த ஆண்டை காட்டிலும் கரும்பு, மஞ்சள், இஞ்சி இந்த மூன்றுடைய விற்பனை மந்தமாக இருப்பதாகவே சொல்லப்படுது. கரும்பு பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 800 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 200 500 ரூபாய் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டதா வேதனை தெரிவிக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணங்களாக சொல்லப்படுது, இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே அவங்களுடைய சொந்த ஊருக்கு படையெடுத்தது ஒரு காரணமாகவும், இன்னொன்று மக்கள் கடந்த ஆண்டுகளை போல இந்த ஆண்டு கரும்பு வாங்குவதற்கு பெரிதாக விருப்பம் இல்லை அப்படிங்கிறது காரணமாகவும் அரசே பொங்கல் தொகுப்பில் கரும்பு கொடுக்கறது என்று பல காரணங்களை அடிக்கிட்டே போகிறாங்க. அதே போல் இந்த ஆண்டு 250 லோடு கரும்பு இறங்கி இருக்கிறதாகவும் இதில் பகுதிக்கு பகுதி விற்பனை செய்யப்படாமலே போக போகிறதும் வேதனை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இதே போல் விற்பனை மந்தமாக இருந்தால் அதாவது 250 ஏறத்தாழ 100-150 லோடு லாரிக்கான கரும்புகள் விற்பனை செய்யாமல் மீண்டும் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் நிலவும் அப்படிங்கிறதும் வேதனை தெரிவிக்கிறாங்க. அதே போல் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு விற்பனையை விட இந்த ஆண்டு விலை உயர்ந்து இருப்பதனால மஞ்சள் வீழ்ச்சியை கண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டு, இரண்டுமே இஞ்சி கரும்பு பொறுத்த வரைக்கும் எல்லாமே கட்டில் வச்சு விற்கிறாங்க. இந்த இஞ்சி ஒரு கட்டு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்தாலும் கூட இது யாரும் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முந்தின ஆண்டு வியாபாரம் நல்லாக இருந்தாலும் கடந்த ஆண்டு விற்பனை சரிந்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை சரிந்திருக்குது என்று ஒவ்வொரு ஆண்டும் விற்பனை சரிந்து கொண்டே இருப்பதாகவும் வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதே போல் கரும்பு கூலியை பொறுத்த வரைக்கும் வெற்ற கூலி, ஏற்றுமதி கூலி, திரும்ப லாரி அனுப்பும் போது அதற்கான தொகையை கொடுக்கணும். இப்படியெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கையில் ₹1 கூட லாபம் இல்லை, நஷ்டத்தை தான் எஞ்சுகிறதும். அரசு கண்டிப்பாக எங்களுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு அவங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கணும் இங்கே வேதனை தெரிவிக்கிறாங்க. கள விவரங்களுக்கு நன்றி ஜெரி. தொடர்ந்து புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதி இருக்கக்கூடிய நிலையில் வியாபாரங்கள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா வணக்கம். புதுச்சேரினாவே தொடர்ந்து அங்கே சண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமாக இருக்கும். ஸோ வீக்கெண்டில் மட்டுமே அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுவும் பொங்கல் பண்டிகை இப்போ அதிக அளவில் மக்கள் கூடியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பொருட்கள் எல்லாம் அதிகமாக வியாபாரமாகுது? மக்கள் கூட்டம் அலைமோதி இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுடைய பாதுகாப்புக்காக என்னென்ன ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக 2025 புத்தாண்டு தொடங்கியப்பட்ட முதல் தமிழர்களின் விழாவாக கொண்டாடப்படுவது இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையானது கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி சண்டே மார்க்கெட் வீதிகளில் மக்கள் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து குறிப்பாக விழுப்புரம், கடலூர், திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராம பகுதியிலிருந்து இந்த பொதுமக்கள் இந்த சண்டே மார்க்கெட் வீதிகளிலிருந்து குவிந்து வருகிறார்கள். ஏழைகளின் சொர்க்கமாக விளங்கக்கூடிய இந்த சண்டே மார்க்கெட்டில் அதிக அளவில் இந்த மக்கள் கூட்டமானது காணப்படுகிறது. குறிப்பாக நேரு வீதி, காந்தி வீதி, பாரதி வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட அனைத்து வீதிகளில் மக்கள் தலைகளாகவே காணப்படுகிறது. அவங்க இங்கே குண்டூசி முதல் அவங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் என அனைத்துமே இங்கே வாங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இங்கே தரமான பொருளாகவும் குறைவான விலையில் இந்த பொருட்கள் இங்கே விற்கப்படுவதாக இங்கே வரக்கூடிய பொதுமக்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு தேவையான கம்மல்,
செப்பல் உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே இந்த பகுதியில் விற்பனை செய்யப்பட்டு வருவதால் இந்த சண்டே மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் இந்த சண்டே மார்க்கெட்டில் வியாபாரம் செய்து வருகிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சண்டே மார்க்கெட் கடையானது போடப்படும். அது மட்டுமில்லாமல் விழா காலங்களில் இந்த சண்டே மார்க்கெட்டானது அதிக அளவில் இந்த மக்கள் கூட்டமானது காணப்படும். அதுபோலதான் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொங்கல் பண்டிகை என்றாலே தமிழர்களுக்கு மிகுந்த ஒரு முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. பெரும்பொங்கல், மாட்டுப் பொங்கல், அதன் பிறகு காணும் பொங்கல் என இவங்க அனைத்துமே இங்க கொண்டாடப்பட்டு வருவார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழர்களின் முக்கிய பண்டிகையாக இருக்கக்கூடிய அதுவும் மற்றும் விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்க விற்பனை செய்யப்படுகிறது. மஞ்சள் கிழங்கு, கரும்பு, பூ உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே இங்க விற்பனை செய்து தங்களுக்கு தேவையானதை எடுத்து செல்கின்றனர். தங்கள் குடும்பத்திற்கு சரி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே இந்த சண்டே மார்க்கெட்டில் அனைத்துமே இங்கே கிடைப்பதன் காரணமாக இந்த சண்டே மார்க்கெட்டில் கூட்டமானது காலை முதல் அதிகரித்து காணப்படுகிறது. இங்க மக்கள் கூட்டம் வெள்ளம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த காரணமாக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணமாக இந்த பகுதிகள் முழுவதுமே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெருமளவில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் காவல்துறையினர் அங்கிங்கே ஒரு சிலர் மட்டுமே இங்கு இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இங்க மக்கள் கூட்டமானது இந்த பொங்கல் பண்டிகைக்கு பெருமளவில் இங்க அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஹாய், என் பேர் சக்தி பிரியதர்ஷினி. நான் மரக்காணத்துலேருந்து வரேன். இங்கே சண்டே மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஃபேமிலியோட ஒரு விசிட் வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே நிறைய பொருள் கிடைக்குது. இவ்வளோ பொருளாக கிடைக்கும்னு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. எல்லா பொருளுமே இருக்குது. நான் பொங்கலுக்கு ஒரு லெஹங்கா வாங்கினேன். எங்கள் டேடிக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். மம்மி ஜுவல்ஸ்லாம் வாங்கினாங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். கிருஷ்ணா, நேரலையில் இணைந்து தற்போதைய நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொருட்களை வாங்குவதற்காக ராமநாதபுரம் நகரில் பல்வேறு பகுதிகளிலும் அதிக அளவில் மக்கள் குவிந்து ஆர்வமுடன் பொருட்களை வாங்கி வராங்க. இந்த நிலையில நேரலையில விவரங்களை தர இருக்காரு செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ். தமிழகம் முழுவதும் பொங்கல் ஷாப்பிங் களை கட்ட தொடங்கிருச்சு. தற்போது ராமநாதபுரத்தோட கள நிலவரம் என்ன? விலையெல்லாம் எப்படி இருக்கு? பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? வியாபாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? நிச்சயமா வணக்கம். தமிழர்களுடைய திருநாளான தை திருநாளை ஒட்டி பொங்கலுக்கான அந்த பண்டிகை பொருட்களை வாங்குவதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் ராமநாதபுரத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த அரண்மனை, சாலை தெரு, வண்டிக்காரத்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தங்களுக்கு தேவையான பண்டிகை கால பொங்கல் பொருட்களை வாங்குவதற்காக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக பார்த்தோமேனால் பொங்கல் காலங்களில் மட்டுமே விற்கப்படக்கூடிய அந்த பனைக்கிழங்கு, கரும்பு, வெல்லம், அதே போல வீட்டிற்கு தேவையான பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காகவும் தங்களுடைய குடும்பத்தோடு இந்த பொங்கலை கொண்டாடும் விதமாக தங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களை வாங்குவதற்காக இந்த பகுதியில் மக்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோமேயானால் புதிதாக திருமணமான அந்த புதுமண தம்பதியருக்கு பொங்கல் சீர் வழங்கப்படுவது என்பது தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வழக்கமாக இருந்து வரக்கூடிய சூழலில் தங்களுடைய மகனுக்கு பொங்கல் சீர் வழங்குவதற்காகவும் புதிய ஆடைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வாங்கி செல்வதற்காக அநேக பேர் வாகனங்களில் இங்கு வந்து சென்று பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தோமேயானால் இந்த விழா காலங்களில் மட்டுமே அதிக அளவில் விற்பனை செய்யக்கூடிய சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் அதிக அளவில் உயரும் விதமாக இந்த விற்பனையாவது சூடுபிடிக்க தொடங்கி இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா சாதாரண நாட்களில் 1 கிலோ மல்லிகை பூவின் விலையானது 600 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய சூழலில் தற்போது அந்த மல்லிகை பூவின் விலை 2000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. நன்றி பூபேஷ். அடுத்ததாக கோவை டவுன் ஹாலில் கூட்டமாக குவிந்த பொதுமக்கள் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண், வணக்கம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய இடங்கள்ல இந்த டவுன் ஹாலும் ஒன்று. அங்கே நார்மலாகவே டிராஃபிக்காக இருக்கும். இப்போ பொங்கல் ஷாப்பிங்கை மக்கள் ஆர்வமோட தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் அங்கே டிராஃபிக் எப்படி இருக்கு? தொடர்ந்து கள நிலவரத்தை நீங்கள் வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது
கோவையை பொறுத்த வரைக்கும் முக்கிய கடைவீதி பகுதி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டவுன் ஹால்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் இங்கே டவுன் ஹால்குள்ளே வந்துட்டோம்னா கோவை அதாவது ஒரு விழாவுக்கான எல்லா பொருட்களும் இங்கே வாங்கலாம். குறிப்பாக அதிக அளவிலான விலை உயர்ந்த புத்தாடைகள் மற்றும் அது ஏழை நிலையில் இருக்கக்கூடிய குறைந்த விலையிலான புத்தாடைகள் என அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் இங்கு புத்தாடைகள் வாங்கிக் கொள்ளலாம். அதே போன்று இங்கு வீட்டிற்கு தேவையான பாத்திர பண்டங்கள், அதே போன்று வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்கு ஏதுவான இடம் இந்த டவுன் ஹால். குறிப்பாக நாம் கோவை டவுன் ஹால் பெரிய கடை வீதி பகுதியில் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த பெரிய கடை வீதி பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு துணிக்கடைகள், நகைக்கடைகள் உள்ளிட்டவை அதிக அளவில் காணப்படுகின்றன. கோவையை பொறுத்த வரைக்கும் கோவை மாநகர் மற்றும் புறநகர் என அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் தீபாவளி மற்றும் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு புத்தாடைகள் வாங்குவதற்கு இங்குதான் குவிவது என்பது வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில இன்றுதான் இந்த கூட்டம் என்பது தற்போது துவங்கி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு வாரம் தொடர்ந்து விடுமுறை இருக்கக்கூடிய நிலையில இன்றுதான் இந்த கூட்டம் துவங்கி இருக்கிறது. முதல் நாளிலேயே அதிக அளவிலான பொதுமக்கள் இங்கு திரண்டு புத்தாடைகளை ஆர்வமுடன் வாங்கி வருகிறார்கள். பொதுமக்களின் வருகைக்கு ஏற்றபடி இங்கு புத்தாடைகளும் அதே போன்று நகைகளும் புதிய வகையிலான புது ரகங்களில் இறங்கி இருக்கிறது. அதை போல தள்ளுபடி விலையிலும் இங்கு கொடுக்கப்படுவதால் ஏராளமான பொதுமக்கள் இங்கு வந்து புத்தாடைகள் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். தொடர்ந்து இங்கு கூட்டம் என்பது அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல போக்குவரத்தும் அதிக அளவில் நெரிசல் காணப்படுகிறது. எனவே இந்த ஒப்பனக்கார வீதி பகுதியில் அதிக அளவிலான வாகனங்கள் வந்து செல்வதால் இங்கு போக்குவரத்தை சீரமைப்பதற்கு சிறப்பு போக்குவரத்து காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு இங்கு போக்குவரத்து சீரமைப்பானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று ஒருவரும் காவல்துறையினர் ஒலிபெருக்கின் மூலமாக அறிவுறுத்தி தங்களது பொருட்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஒலிபெருக்கின் மூலம் அறிவுறுத்தி வருகிறார்கள். அதே போன்று ஒலிபெருக்கின் மூலம் ஒளிபரப்பு செய்தால் மட்டுமே அவர்கள் வந்து இந்த சாலையை கடக்கும் வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வாகன போக்குவரத்தும் அதிகமாக இருக்கிறது. பொதுமக்களின் வருகையும் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒப்பனக்கார வீதி, இந்த டவுன் ஹால் மொத்தமாகவே ஒரு பரபரப்பான ஒரு சூழலை எட்டியிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண்.